நாள் 21. கிறிஸ்துவின் மரபணுக்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய திரு இரத்தம் நமது பாவ அழுக்கை கழுவி நம் மனதை புதிய சிருஷ்டியாக்கும். எப்படி? இந்த நியதி விளங்குவதற்கு சற்று கடினம்தான். நான் விளக்க முற்படுகிறேன், வாசியுங்கள். நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? நம்மில் நமக்குள் பாவம் வாசம் செய்வதினால். ஏன் பாவம் நமக்குள் இருக்கிறது? நமது இரத்தத்தின் மரபணுக்களில் வழி வழியாய் வந்த நமது முன்னோரின் பாவத்தன்மைகள் சேர்ந்து கலந்துள்ளது. அந்த பாவ மரபணுக்களால் கரைப்பட்ட இரத்தத்துடன் தான் நமது தாய்மார்கள் நம்மை பெற்றெடுத்தனர். அவற்றின் ஈர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்க பாவமற்ற நமது இரட்சகரின் இரத்த பலி தேவைப்பட்டது. அவரை விசுவாசித்தால் கிறிஸ்துவின் புதிய மரபணுக்களுடன் நம்மில் ஒரு புதிய ஜீவன் வாழ்வு தொடங்கும். புதிய மனம் நமக்குள் வளரும். இது நமது அனுதின தொடர் அனுபவமாக வேண்டும். ஜெபம். கிறிஸ்துவின் சுத்த மரபணுக்களால் எனது பாவ சுவாபம் அடங்கிவிட செய்யும் சுவாமி. ஆமேன்.